0 நீலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் நீ ஒரு 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கண்ணே. பட் உண்மையிலேயே நம்பர்ஸில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 0 ஹோல்ட் பண்ணுற அந்த வேல்யூ மற்ற எந்த ஒரு நம்பருக்குமே கிடையாது. 0 இல்லைனா நம்பர் சிஸ்டமே இப்போதைக்கு வேலை செய்யாது. இந்த உலகமே 0 இல்லைனா இயங்காதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இந்த 0 யார் கண்டுபிடிச்சா? 0 கொண்டான அந்த வேல்யூ எங்கிறது வந்துச்சு? 0 உண்மையாகவே சாத்தானோட நம்பரா? திஸ் இஸ் அன்சைட் 0வின் வரலாறு. 0 ஆஸ் அ நம்பராக பார்க்குறதுக்கு முன்னாடி அதை எங்கிறது ஆரம்பிச்சது, அந்த கான்செப்ட் எங்கிறது தொடங்கிச்சுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆதிகால மனிதர்கள் அவங்க கிட்ட இருக்க ஆடு மாடு கோழிகள் இது எல்லாத்தையுமே நம்பர்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க நம்பர் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, என்கிட்ட ஒரு கோழி இருக்குன்னா ஒரு கோடு போடுவாங்க, 5 கோழிக்குன்னா 5 கோடு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நம்பர்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். எதுவுமே அவங்க கிட்ட இல்லைனா எந்த ஒரு வகையான கோடுமே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே இல்லாதப்போ அதை நோட் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. என்கிட்ட ஆடு இருந்துச்சுன்னா நான் ஒரு கோடு போடுவேன். பட் என்கிட்ட ஆடு இல்லாதப்போ நான் அந்த இடத்துல கோடு போடணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. ஸோ அப்போதுலேருந்து படிப்படியாக நம்ம வளர்ந்து வர நம்மளுக்கு இந்த எம்டினஸ் அண்ட் ஒன்றும் இல்லாததுங்கிறதுக்கான அர்த்தம் புரிய ஆரம்பிக்குது. இந்த ஏன்ஷியன்ட் எகிப்தியன்ஸ் 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாததுக்கான அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃபர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிஃபருங்கிறது 0 கிடையாது, நம்பர் கிடையாது. இந்த சிம்பிளுங்கிறது ஒன்றும் இல்லாதது, எம்டினஸ் இருட்டு, அப்படி இல்லைனா வாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த கான்செப்ட் ஆஃப் நத்திங்கிறத தான் அவங்க நிஃபர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எகிப்தியர்கள் மட்டும் இல்லை, கிரேக்கர்கள் 5ங்கிற அந்த சிம்பிள் மூலிமா நத்திங்குங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. ஒவ்வொரு கல்ச்சர்லையுமே ஒவ்வொரு விதமான சிம்பிளை வச்சு நத்திங், வாய்ட், எம்டினஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தத்தை கொடுத்தாங்க. பட் இது கொஞ்சம் கொஞ்சமாக மேத்தமெட்டிக்ஸ்குள்ளே வந்தது பேபிலோனியன்ஸ் கிட்ட தான். ஸோ பேபிலோனியன்ஸோட அந்த நம்பரிங் சிஸ்டம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் 60s தான் அவங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அவங்களுடைய மொத்த நம்பர் டேபிளுமே. ஸோ இதில் இந்த நம்பருங்கிறது 1 குறிக்கும். இதுவே 2 தடவை போட்டாங்கன்னா 2, 3 தடவை போட்டாங்கன்னா 3, 9 தடவை போட்டாங்கன்னா 9. பட் அதுவே 10 அவங்க எப்படி குறிச்சாங்கன்னா இந்த சிம்பிளை வச்சு. ஸோ 11ன்னு வரும்போது இந்த 10 பக்கத்தில் அந்த 1 போடுவாங்க. 19ன்னு வரும்போது இந்த 10 பக்கத்தில் அவங்க 9 நம்பர்ஸை போடுவாங்க. 39னா 3 10 எழுதி அது பக்கத்தில் 9ன்னு போடுவாங்க. இந்த மாதிரி அவங்க 59 வரைக்கும் கணக்கெடுத்து வச்சு 60 நம்பருக்கும் நம்பர் 1க்கும் ஒரே மாதிரியான சிம்பிளை பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அப்போ 1 பார்த்தா அவங்க 16 நினச்சிக்க மாட்டாங்களா நீங்கள் நினைப்பீங்க. அங்கே தான் உங்களுடைய நம்பரிங் சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம் படி இந்த 3 1ன்னு போட்டால் அது ஆப்வியஸாக 111ங்கிற மாதிரி தான் நீங்கள் படிப்பீங்க. ஏன்னா அது ஒன்ஸ், டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் அந்த இடங்களில் அந்த நம்பர் பிளேஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய நம்பர்ஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்கோம்னா ஒன்ஸ், 60s அண்ட் 3600ன்னு சொல்லி அந்த மாதிரி 60 தான் எங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகும். அந்த வகையில் இது 3600, இது 60, இது 1. ஸோ 3661. பட் இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை ஏற்படுது. 3601 அவங்க எப்படி குறிப்பாங்க? நடுவில் இருக்க அந்த 60 அவங்க கணக்கெடுக்காமல் 3600 இந்த 1 மட்டும் அவங்க எப்படி யோசிப்பாங்க? 2 சிம்பிள் மட்டும் போட்டால் இது என்னன்னு அவங்க நினைப்பாங்க? 3601 நினைப்பாங்களா, இல்லை 3616 நினைப்பாங்களா? இப்போ நம்ம 2 1 மட்டும் போட்டு பக்கத்தில் இந்த 0 போட்டால் 110 வருது. அதுவே அந்த 0 நடுவில் போட்டால் 101 வருது. இந்த மாதிரி அந்த 0 எங்கே வருதுங்கிறத இந்த பக்கம் இந்த ஒரு சின்ன பிக்சரை மட்டும் வச்சு அவங்களால கெஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ஒரு சிம்பிளை அவங்க உருவாக்குறாங்க. ஸோ நம்பர் 1 சிம்பிளை பக்கத்தில் அப்படி ஒரு ஸ்லாண்டிங்கான ஆங்கிளில் போடும்போது அது ஒரு பிளேஸ் ஹோல்டராக ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து 3601. ஸோ 60 வர அந்த பிளேஸ் வந்து எம்டியாக இருக்குது, அங்கே எதுவுமே வரக்கூடாது. ஸோ அதை வந்து டினோட் பண்ணுறதுக்காக இந்த 2 1 சிம்பிளை ஒன்னோட ஒன்றா போட்டு அதை ஒரு பிளேஸ் ஹோல்டராக இந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ முதல்ல மேத்தமெட்டிக்ஸ்குள்ளே 0ங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைனா அந்த பிளேஸ் ஹோல்டருங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது இங்கே தான் சொல்லப்படுது. அண்ட் பேபிலோனியன்ஸ் 2000 BCலே இதுக்கான கான்செப்ட்டுக்கான அடித்தளத்தை போட்டிருக்காங்க. அங்கேருந்து தான் இந்தியாவுக்கு வந்ததான் சொல்லப்படுது. இந்தியன்ஸ் இந்த பிளேஸ் ஹோல்டர் கான்செப்டை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்தியன்ஸ் சும்மாவே பூந்து விளையாடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த 0 கான்செப்ட் கிடைக்கும்போது அதை இன்னும் பெட்டராக மாற்ற ட்ரை பண்ணாங்க. ஸோ பேபிலோனியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டர் தான். பட் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது நம்பர் உருவத்தை எடுக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய நம்பரிங் சிஸ்டமுக்குள்ளேயே இந்த 0ங்கிறது இணைய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுடைய நம்பர்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். இது 7 கான்செப்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான். அந்த நம்பர்ஸோட கடைசியெல்லாம் அந்த புள்ளி மதி வச்சுருக்காங்களே இதை சூன்யான்னு சொல்லுவாங்க. அது டெக்னிக்கலாக 0 தான் குறிக்குது. ஸோ நம்பர்ஸ்க்குள்ளேயே 0 கொண்டு வந்தது இந்தியன்ஸ் தான். அண்ட் அந்த 0 நம்பர்ஸோட ஒரு முக்கிய அங்கமாகவும் மாற்றினாங்க. அண்ட் இந்தியன்ஸ் தான் இந்த வேலைகளை பண்ணாங்கிறதுக்கான எவிடன்ஸாக பக்ஷாலி மேனுஸ்கிரிப்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மேனுஸ்கிரிப்டில் ஒரே ஒரு சின்ன பகுதி மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 1881 கண்டெடுக்கப்பட்ட இந்த மேனுஸ்கிரிப்டில் நீங்கள் நிறைய இடங்கள் அந்த புள்ளியை நோட் பண்ணலாம். இந்த புள்ளிங்கிறது 0 தான் குறிக்குது. ஸோ நம்பரிங் சிஸ்டம்குள்ளே 0 கொண்டு வந்தது இந்தியன்ஸ் தான்.
அதுவும் முக்கியமாக பிரம்மகுப்தா அண்ட் ஆரியபட்டா தான் இந்த ஜீரோவுக்கான உருவத்தையே கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் பிரம்மகுப்தா இந்த ஜீரோவை வச்சு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் கொண்டு பண்ணியிருக்காரு. டிவிஷன் பண்ணுறது கஷ்டம் தான். 1/0 ஏன் சாத்தியம் இல்லைங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஜீரோங்கிற கான்செப்டை வச்சு நம்பர்ஸை ஆட் பண்ணி அல்ஜிப்ரா, கால்குலஸுக்கான அடித்தளத்தை போட்டது பிரம்மகுப்தா. அண்ட் அந்த ஜீரோக்கான மொத்த வடிவத்தை கொடுத்தது ஆரியபட்டான்னு சொல்லப்படுது. ஆரியபட்டா தான் டெக்னிக்கலாக இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஜீரோவையே உருவாக்கினார். மேக்ஸுக்குள்ளே ஜீரோ வந்ததும் அந்த ஜீரோத்துக்கான உருவத்தையும் ஆரியபட்டா தான் உருவாக்கி கொடுத்து அவர்கிட்ட இருந்து தான் அரேபியன்ஸ் கிட்ட இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. அரேபியன்ஸ் இந்த ஜீரோவை கப்பு சிப்புன்னு பிடிச்சி வெஸ்டர்ன் சைடுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே இருக்க இத்தாலியன் மேத்தமெட்டிஷியன் நம்ம ஃபிபனாஷி சீரீஸை உருவாக்கினா அதே ஃபிபனாஷி இந்த ஜீரோவை பேஸ் பண்ணி புதுசாக நிறைய டேர்ம்ஸை பற்றினா உருவாக்கி அவர் தான் வெஸ்டர்ன் சைடில் இந்த ஜீரோவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து அரேபியன்ஸ் மூலியமாக தான் ஜீரோ வெஸ்டர்ன் சைடுக்கு போயிருக்கு. பட் வெஸ்டர்னஸ் பார்த்தீங்கன்னா அதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க. முக்கியமாக கிரேக்கர்களே ஆக்சுவலாக இந்த ஜீரோவை அக்செப்ட் பண்ணாமல் தான் இருந்தாக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் எல்லாமே. இந்த உலகத்தை உருவாக்குனது கடவுள். ஸோ எல்லா இடங்கள்லையுமே கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லாத இடமே கிடையாதுங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இதான்ப்பா ஜீரோனா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லையா, எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காரு, இது நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற, அப்போ கடவுள் இல்லாத இடம் சாத்தானுக்கு சொந்தமானது, இது சாத்தானோட நம்பர், இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி 1500 வருஷங்கள் ஜீரோங்கிற கான்செப்டையே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கிற மாதிரி கிரேக்கர்கள் விடாப்பிடியாக இருந்திருக்காங்க. பித்தாகரஸ், அதாவது நம்ம பித்தாகரஸ் திறமை உருவாக்குனவரும் இந்த பக்கம் நான் ஜீரோ பக்கமே வரமாட்டேன்ப்பா, ஜீரோவது டேஷ் ஆகுதுங்கிற மாதிரி ஜீரோவையே யாரும் டச் பண்ணல. ரிலீஜியஸாகவே இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒதுக்கி தள்ள ஆரம்பித்தாங்க. சாத்தானோட நம்பராகவே ஜீரோவை பார்த்தாங்க. ஜீரோ அதோடைய அந்த வட்ட வடிவத்தை எடுத்தது அந்த சமயத்தில் தாங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஃபிபனாச்சி அவர் உருவாக்கின அந்த கால்குலஸ் எல்லாத்தையுமே அப்போதைக்கே அந்த நாட்டு பக்கமாக போன எல்லா மர்ச்சன்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பரப்ப ஆரம்பித்தார். ஸோ மர்ச்சன்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி கான்செப்ட் போகும்போது அவங்களால ஈஸியாகவே அந்த குடுக்கல் வாங்கலை கணக்கெடுக்க முடிஞ்சுது. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாத்தையுமே அந்த ஜீரோ ரொம்பவே ஈஸியாக சுலபமாக மாற்றி கொடுக்க நம்பரிங் சிஸ்டமில் ஜீரோ ஒரு முக்கியமான இடத்த பிடிக்க ஆரம்பிக்குது. வணிகத்தில் அசைக்க முடியாத ஒரு இடத்துல ஜீரோ உட்கார வேற வழியே இல்லைப்பா, யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வெஸ்டர்னர்ஸ்க்கு ஏற்படுது. அவங்க ரிலீஜியஸ் விடாப்பிடித்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி தள்ளி ஜீரோவை அக்செப்ட் பண்ணுறாங்க. கிராஃப், நம்பர் லைன், டெசிமல் பாயிண்ட், அல்ஜிப்ரான்னு சொல்லி எல்லா இடங்களையுமே ஜீரோ ஆட்சி புரிய ஆரம்பிச்சது. நம்மளுக்கு தெரிஞ்ச மொத்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஜீரோ மாற்றி அமைக்க ஆரம்பிச்சது. இந்த உலகத்தில் இப்போதைக்கு ஜீரோ இல்லைனா எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம், இந்த உலகத்தோட எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே 0 and 1s தான் ரன் ஆகுது. 1னா இருக்குது, 0னா இல்லை. அந்த ஜீரோ கான்செப்ட் மட்டும் இப்போதைக்கு இல்லைனா 0 and 1ங்கிற அந்த டெக்னிக்கு உருவாகி இருக்காது. டிஜிட்டல் ஏஜையே ஆக்சுவலாக ஜீரோ தான் ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. நான் உருவாக்கின அந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபோன், பக்கத்தில் இருக்க டிவி, சேட்டலைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெக்னிக்கலாக 0 and 1s தாங்க ரன் ஆகுது. ஜீரோ இல்லைனா இது எதுவுமே உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் இவ்வளோ விஷயங்களில் ஆட்டி படிக்கக்கூடிய ஜீரோவுக்கு உண்மையிலே வேல்யூ எதுவுமே இல்லைங்க. இப்போ ஜீரோங்கிற நம்பரை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 101 நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க அந்த ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ஹோல்டராக தான் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல 1 2 3ன்னு சொல்லி எங்கள் அண்ணங்க வருவாங்க, அது வரைக்கும் நாங்கள் இருப்பேன், எங்கள் அண்ணன் வந்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஜீரோவை எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பஸ் ஓரத்தில் நம்ம கச்சிஃப் போட்டு இடம் பிடிக்கிறது இல்லையா, அந்த கச்சிஃபாக தான் நீங்கள் இந்த ஜீரோவை எடுத்துக்கணும். ஜீரோக்குன்னு வேல்யூ கிடையாது. எப்படி இன்ஃபினிட்டிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கான்செப்டாக இருக்கோ அதே மாதிரி ஜீரோங்கிறது ஒரு பிளேஸ் ஹோல்டராக இருக்குது. இங்கே ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் வர வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த ஜீரோக்கான அந்த வேல்யூவே அமைஞ்சிருக்கேன். 1 2 3க்குன்னு தனித்தனி வேல்யூஸ் இருந்தாலும் ஜீரோ ஹோல்ட்ஸ் ஜீரோ வேல்யூ. ஆனால் ஜீரோ மட்டும் இல்லைனா மேக்ஸுங்கிறது முடங்கி போயிருக்குங்க. இந்த ஜீரோ வச்சு நம்மளால் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஆனால் டிவிஷன் வரும்போது அந்த இடத்துல ஜீரோ நம்மளை ஆட்டி படைக்குது. இப்போ வரைக்கும் 1/0 என்ன இன்ஃபினிட்டின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. இன்ஃபினிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு புழக்கத்தில் இருக்க ஒரு விஷயம் சொல்லலாம். கிரேக்கர்கள் அப்பீரியான் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபினிட்டிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், ஃபிசிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டிங்கிற ஒரு டாப்பிக்கை நோக்கி போகிற அந்த பயணத்தில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்ஃபினிட்டினா என்ன, இன்ஃபினிட்டிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மூளையால் கணக்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் நிறைய ஆராய்ச்சியாளர்களோட மண்டி பார்த்தீங்கன்னா சொரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இன்ஃபினிட்டோட அந்த சிம்பிளை நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை ஜான் வாலிஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் 1655 1655 அப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அது ஒரு இன்ஃபைனைட் லூப் தான். தொடர்ந்து அந்த லூப்பில் நீங்கள் ஒரு பாதை செஞ்சு அதில் பயணிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முடிவே வராது, தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம ரெகுலராக பார்க்குற விஷயம் ஒளி. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் லைட்டோட வேகம் கூட ஃபுல்லாக இன்ஃபைனைட் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது லைட்டோட வேகம் இன்ஃபைனைட்டாக இருந்தால் வானத்தில் நம்மளுக்கு எல்லா நட்சத்திரங்களுமே தெளிவாக தெரியணும். எல்லா லைட்டுமே இன்ஃபைனைட்டான வேகத்தில் நகர்ந்துச்சுன்னா வானத்தில் இருக்க நட்சத்திரங்களோட அந்த ஏஜை நம்மளால கணக்கிடவே முடியாது. அண்ட் வானத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டத்தட்ட அந்த ஸ்பேஸ் பிளாக்கே இருக்காது, ஃபுல்லாக வெறும் வெளிச்சமாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் தான் பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் லைட்டோட வேகம் இன்ஃபைனைட் கிடையாது, ஃபைனைட் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லைட்டோட வேகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டாகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா ஒளியோட வேகத்தை யாராலுமே மாற்ற முடியாது, அது கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அது எப்போதுமே ஒரே வேகத்தில் தான் போகும். ஸோ அப்போதுலேருந்து அந்த ஒளியோட வேகம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக மாறிச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இன்ஃபைனைட்னு சொல்லி நினச்ச ஒரு விஷயம் இப்போதைக்கு ஃபைனைட்டாக இருக்கிறதுமே தாண்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இன்ஃபைனைட்டுங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை இல்லாத ஒரு முடிவுன்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த எல்லை இல்லாத முடிவுக்கு என்ன காரணம், இதில் ஏதாவது ஒரு முடிவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? பல டாபிக்ஸை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பல இன்ஃபினிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ அந்த இன்ஃபினிட்டிஸ் ஒரு பொருளுக்கும் மறுபொருளுக்கும் மாறுபடுமாங்கிற ஒரு தேடலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது. அந்த வகையில் 1873 வருஷம் ஜார்ஜ் கேண்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் செட் தியரிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா முன்னோக்கி வைக்கிறாரு. செட்டுங்கிறது குரூப் ஆஃப் திங்ஸ், பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்குக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பொருளை வைக்கிறீங்களோ அது ஒன் செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக் இருக்குது, 2 பேக்லையுமே உங்களுக்கு ஈக்குவலான பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேக்கில் 4 சாக்லேட் இருக்குது, இன்னொரு பேக்கில் 4 முட்டைகள் இருக்குது. நீங்கள் ஒரு சாக்லேட் எடுக்கும்போது ஒரு முட்டை உடைச்சு ஆம்லேட் போட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பேக்கில் உங்களுக்கு 2 முட்டைகள் தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற பேக்கில் 2 சாக்லேட் தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஒன்னோட உங்களால் மேட்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ 2 பேக்குமே ஈக்குவல் செட்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் இன்ஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக சொல்ல முடியாது. இதை நம்ம மேக்ஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் சத்துப்போம் 1 2 3 4 அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த ஹோல் நம்பர் சத்துப்போம். ஸோ அதோட இன்ஃபினிட்டி என்ன யாருக்குமே தெரிய போகிறதில்ல. பட் 1 2 3 4 சொல்லி பார்த்தீங்கன்னா அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ அந்த ஹோல் நம்பர்ஸுக்குள்ளே இருக்க 1 2 3 4 இன்ஃபினிட்டி நம்பர்ஸ்க்கு அதுக்குள்ளேயே இருக்க ஈவன் நம்பர்ஸோட இன்ஃபினிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலானது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிடா? அதுதான் ஈவன் நம்பர்ஸும் அந்த ஹோல் நம்பர்ஸ்குள்ளே தானே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று தானே. இப்போ நீங்கள் 1 2 3 4 அந்த நம்பரை எழுதுறீங்க, அதுக்கு கீழேயே அந்த நம்பர்ஸோட டபுள்ஸே எழுதி பாருங்க, அப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1க்கு டபுள் 2, 2க்கு டபுள் 4, 3க்கு டபுள் 6, 4க்கு டபுள் 8 சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் அந்த ஹோல் நம்பரை எழுதினாலும் அதுக்கு ஈக்குவலான ஈவன் நம்பர்ஸுமே இருக்குமா. அதாவது இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவலான ஈவன் இன்ஃபினிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ஈவன் இன்ஃபினிட்டிஸை விட கம்மியாக தான் ஆட் இன்ஃபினிட்டிஸ் இருக்கணுமா. ஸோ ஆடுமே இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் போகுது. பட் அந்த ஆட் நம்பர்ஸோட இன்ஃபினிட்டி ஈவன் நம்பர்ஸோட இன்ஃபினிட்டியோட கம்மியாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவலாக ஈவன் நம்பர்ஸோட இன்ஃபினிட்டியுமே இருக்கும். பட் அந்த ஹோல் நம்பரை விட்டு வெளில வந்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான இன்ஃபினிட்டிஸ் இருக்குது. ரியல் நம்பர்ஸ், மிக முக்கியமாக டெசிமல் நம்பர்ஸ். இந்த டெசிமலோட இன்ஃபினிட்டி ஹோல் நம்பரோட ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்க அந்த நம்பர்ஸ் ஆக்சுவலாக அந்த ஹோல் நம்பர்ஸோட அதிகமாக 1 2 3 4 அப்படின்னு சொல்லி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற அந்த நம்பர்ஸோட 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்க அந்த டெசிமல் நம்பர்ஸே ரொம்ப அதிகம். 0.01, 0.001 அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் ஜீரோஸை ஆட் பண்ணி 1 ஆட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த 0 1 2 3 4ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரையும் வந்து ஆட் பண்ணலாம். 0 1 7 3 4 1 8 9 4 எப்படிங்கிற மாதிரி அந்த டெசிமல் 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ வந்துச்சு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பரை ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாலும் அதை விட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக உங்களால் ஆட் பண்ண முடியும். 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்க அந்த நம்பர்ஸை ஹோல் நம்பர்ஸோட அந்த இன்ஃபினிட்டி கம்மிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த ஹோல் நம்பர்ஸோட 1 2 3 4 இன்ஃபினிட்டியோட அந்த 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர அந்த இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ரொம்பவே அதிகம். நான் ஒன்லி அந்த டெசிமல்ல 0 பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். 1 பாயிண்ட் ஆட் பண்ணலாம், 2 பாயிண்ட் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸுக்கு இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இன்ஃபினிட்டிங்கிற ஒரு விஷயம் எல்லை இல்லாததுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த எல்லை இல்லாத ஒரு இன்ஃபினிட்டியை விட எந்த ஒரு இன்ஃபினிட்டி மிக பெருசுன்னு நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இந்த 2 நம்பர்ஸுமே உங்களால் செட் பண்ண முடியும். டெசிமல் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் செட் பண்ணி பார்க்குற அந்த சமயத்தில் இது ரெண்டுமே ஒன்று சேர்த்து உருவாக்குற அந்த இன்ஃபினிட்டி டெசிமல் அண்ட் ஹோல் நம்பர்ஸை விட அதிகம். அண்ட் இந்த செட்டை உங்களால் ரேஷனல் இர்ரேஷனல் நம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதிகமாக்கிக்கிட்டே போக முடியும். அந்த இன்ஃபினிட்டியோட அந்த வேல்யூவை உங்களால் அதிகமாக்கிக்கிட்டே போக முடியும். ஸோ மேத்தமெட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சில இன்ஃபினிட்டியோட செட் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபினிட்டியோட செட்டை விட ரொம்பவே அதிகம். அதுக்காக நம்ம இன்ஃபினிட்டியோட எண்டை கண்டுபிடிச்சிட்டோமா, ஒரு இன்ஃபினிட்டிக்கு முடிவு வந்துருச்சான்னு கேட்பீங்க. இல்லை, எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே இன்ஃபினிட்டி தான். நீங்கள் இன்ஃபினிட்டியோட +1 ஆட் பண்ணாலும் அது இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டியோட 2x மல்டிப்ளை பண்ணாலும் அதுவும் இன்ஃபினிட்டி தான். 2 இன்ஃபினிட்டியை நீங்கள் ஆட் பண்ணாலும் அதுவுமே இன்ஃபினிட்டி தான். சிம்பிளாக இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு கான்செப்டாக தான் மேத்தமெட்டிக்கலில் இருக்குது. அப்படியே நம்ம ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தோன்னா அஃப்கோர்ஸ் ஸ்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஸ்பேஸ் இஸ் இன்ஃபைனைட்டுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. மொத்தமாகவே ஸ்பேஸுக்கு ஒரு முடிவில்லைன்னு நம்ம வந்து சொல்ல வரல. ஸ்பேஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிவில்லாத ஒரு பொருளாக தான் இருக்குது, நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அதை ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். பிக் பேங்னு சொல்லுவாங்க. 1400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த அந்த விஷயத்துலேருந்து தான் நம்ம இப்போதைக்கு உருவாகி வந்திருக்கோம். அப்போதுலேருந்து ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச அந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸோட டயாமீட்டர் 90 பில்லியன் லைட் இயர்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அண்டத்துக்கு நம்ம கண்டுபிடிச்ச வரைக்குமே ஒரு முடிவு இருக்கான்னு கேட்பீங்க. நம்ம அப்சர்வ் பண்ணது அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி வெளியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது 90 பில்லியன் லைட் இயர்ஸ்.
அவ்வளோதான். நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இதுவே நம்ம ஒரு பூட்ஸ் வாய்டு அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய வாய்டுக்கு நடுவில் வந்து மாட்டிகிட்டு இருந்தோம்னா நம்மளை சுற்றி பெரிய நட்சத்திரங்கள் எதையுமே பார்த்துருக்க முடியாது. அப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம இருக்கிறதா யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கெஸ் பண்ணியிருப்போம். பட் உண்மையிலேயே ஸ்பேஸ் எவ்வளோ தூரம், உண்மையிலேயே அது வந்து இன்ஃபைனட்டாக. இன்றைக்கி நம்ம ஒரு அதிவேகத்தில் போகக்கூடிய ஒரு ராக்கெட் எடுத்து நம்ம கிளம்புனோன்னா ஸ்பேஸோட எண்டை கண்டுபிடிச்சிடலாமா அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்துருக்கு தான் செய்யுது. சில பேர் மேபி இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ரவுண்டாக இருக்கலாம், பூமி மாதிரி ரவுண்டாக இருக்கலாம். ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் திரும்ப ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரபோலா அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது பிக் பேங்கில் ஆரம்பித்து பேரபோலா மாதிரி 2 லைனுமே ஒன்று தொடாமல் தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பேஸுங்கிற ஒரு விஷயம் இன்ஃபைனைட். ஆனால் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க மற்ற பொருட்கள், நம்ம கேலக்சிஸ், பிளானட், மூன்ஸ், நிலவு, கற்கள்னு சொல்லி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனைட் நம்பர் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ ஸ்பேஸ் மைட் பி இன்ஃபைனைட். ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க விஷயங்கள் நம்ம எல்லாருமே ஃபைனைட்டாக தானே இருக்கோம். இதை தான் ஃபிசிக்கல் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பேஸ், ஸ்டார்ஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணி பார்க்குறது. இது ஏன் தாண்டி இந்த கடவுள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. இது எல்லாமே மெட்டாஃபிசிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கில் வரும். இந்த மாதிரி இன்ஃபினிட்டியாக 3 பிரிச்சிருக்காங்க, மேத்தமெட்டிக்கல், ஃபிசிக்கல், மெட்டாஃபிசிக்கல். பட் 3மே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒன்றுத்து கூட நீங்கள் மற்றொன்று ஆட் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஆன்சர் இன்ஃபினிட்டிங்கிறது தான் வரும். அந்த இன்ஃபினிட்டியை நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மாற்றி அமைக்கவே முடியாது. இன்ஃபினிட்டி + 1 இஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் இன்ஃபினிட்டி. சிம்பிளாக இன்ஃபினிட்டி இஸ் ஜஸ்ட் அ கான்செப்ட் தான். ஸோ எந்த பக்கம் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு திசையை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி காட்டுது. அந்த இன்ஃபினிட்டி எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி போகிற அந்த தேடல்களில் தான் நமக்கு தேவையான பதில்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த விஷயம் கண்டிப்பாக மேத்தமெட்டிஷியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடுப்பை தான் கலப்பும். பிகாஸ் அவங்க எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்ஃபினிட்டி மட்டும் அவங்களால டெக்னிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாது. என்னதான் அவங்க வந்து முயற்சி பண்ணாலும் இன்ஃபினிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி இன்ஃபினிட்டிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் அதற்கும் மேலான ஏகப்பட்ட பிரம்மாண்டமான இன்ஃபினிட்டிஸ் அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். 1 + 0. என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது, அது கூட எந்த ஒரு ஆப்பிளுமே நான் சேர்க்கலை. ஐ மீன் 0 ஆப்பிள் சேர்க்காமல் இருந்தேன்னா என்கிட்ட ஒரு ஆப்பிள் தான் இருக்கும். ஸோ 1 + 0 இஸ் 1. அதே மாதிரி என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது, அதில் வந்து நான் எந்த ஒரு ஆப்பிளையுமே எடுக்கலை. ஸோ 1 - 0 இஸ் 1. ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன் ஈஸியாக எல்லாருக்குமே புரியக்கூடியதாக இருந்தாலும் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வரும்போது மட்டும் கன்ஃபியூஷனுங்கிறது ஏற்படுது. ஸோ மல்டிப்ளிகேஷனோட பேசிக் கான்செப்டை புரிஞ்சுப்போம். இப்போ 3 × 5னா என்ன? 5 முறை நம்ம 3யை ஆட் பண்ணுறோம். 3 + 3 + 3 15. ஸோ 5 3s are 15. அதாவது அடிஷனோட அட்வான்ஸ்டு லெவலில் தான் நம்ம மல்டிப்ளிகேஷனை பார்க்குறோம். 4 × 2னா 4 + 4. 2 தடவை நம்ம அந்த 4 ஆட் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் 8. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே வரும்போதும் அங்கே இருக்க நம்பரை நம்ம ஆட் பண்ண தான் செய்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 × 0 எவ்வளோ? எதை நீங்கள் 0வால் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தானே. 0க்கு அங்கே வேல்யூவே இல்லாத சமயத்தில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணவே மாட்டீங்க. இப்போ 1 × 2னா 1 + 1ன்னு சொல்லி நீங்கள் 2 தடவை அந்த 1 ஆட் பண்ணுவீங்க. இப்போ 1 × 1னா 1, அதாவது ஒரு டைம் நீங்கள் அந்த 1 ஆட் பண்ணுறீங்க. 0வாக இருக்கும்போது நீங்கள் அங்கே எந்த ஒரு ப்ராக்ரஸுமே பண்ணலை. லைக் அந்த நம்பரோட நீங்கள் எதையுமே ஆட் பண்ணலை, எதையுமே மல்டிப்ளை பண்ணலை. அந்த நம்பரே நீங்கள் உள்ளே சேர்க்காதப்போ டெக்னிக்கலாக அதோடைய ஆன்சர் 0 தான். ஸோ 0 கூட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தான் வரும். அப்படி பார்க்கும்போது 0வோட எதை டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 0 வருமா? 1 / 0. என்ன இன்ஃபினிட்டின்னு சொல்கிறவங்க எல்லாருமே தப்பு. ஐ மீன் நம்ம சின்ன வயசில் அப்படி தானே படிச்சிருப்போம். 1 / 0னா இன்ஃபினிட்டி தானே ப்ரோ அப்படி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. டிவிஷன் என்னென்னு பார்த்துருப்போம். 15 / 3. அதாவது 15ங்கிற நம்பர்லேருந்து நம்ம 3யை எத்தனை முறை கழிச்சா 0 வரும். ஸோ கிட்டத்தட்ட 5 முறை -3 -3 -3ன்னு போட்டால் தான் அந்த ஆன்சர் 0 நோக்கி போகும். ஸோ 15 / 3 வந்து 5. ஏன்னா நம்ம 5 முறை அந்த 3யை மைனஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 4 / 2னா நம்ம 2 முறை அந்த 2வை 4லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் 0 வரும். 16 / 4னா நம்ம 4 முறை அந்த 16லேருந்து இந்த 4 மைனஸ் பண்ணுறோம். ஆன்சர் 0 வரும். ஸோ கீழே இருக்க நம்பரை மேலே இருக்க நம்பரோட எத்தனை வாட்டி நம்ம மைனஸ் பண்ணால் ஆன்சர் 0 வருதோ அதுதான் இந்த டிவிஷனுக்கான ஆன்சர். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ மல்டிப்ளிகேஷனாக நம்ம ஆட் பண்ணுவோம், டிவிஷனாக மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு 1 / 0ன்னு வரும்போது நம்ம 1ஓட 0வை எத்தனை வாட்டி மைனஸ் பண்ணால் 0 வரும். ஸோ -0 -0 -0ன்னு சொல்லி நீங்கள் இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் 0 போட்டாலும் ஆன்சர் 0 வராது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் 1 - 0 இஸ் 1. அப்படின்னா நீங்கள் 1ஓட இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் 0வை மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் 0 வராது, 1 தான் வரும். அப்படி இருக்கும்போது எப்படி 1 / 0 = இன்ஃபினிட்டின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் 0வை நீங்கள் மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் கடைசி வரைக்கும் 0 வராதுங்க, 1 தான் வரும். ஸோ நம்மளுக்கு அதுக்கான பதிலே தெரியல. இன்ஃபைனைட்டை தாண்டி ஏதாவது நம்பர் இருக்கா? ஸோ இன்ஃபினிட்டி அமௌண்ட் ஆஃப் நீங்கள் 0வை மைனஸ் பண்ணாலும் இதுக்கு பதில் வராத அந்த சமயத்தில் இட் இஸ் அன்டிஃபைன்ட். அதாவது இது வரைக்கும் அதுக்கான பதில் நம்மளுக்கு தெரியல. ஸோ மேபி ஃபியூச்சரில் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை டிஃபைன்ட்னு சொல்லி மாற்றுவாங்களே என்னமோ.
ஸோ இப்போ வரைக்கும் 1/0 இஸ் அன்டிஃபைன்டு. பட் சின்ன வயசில் 1/0ங்கிறது இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். சரி, அந்த ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணி பார்ப்போமே. 1/0னா இன்ஃபினிட்டி. அப்போ 2/0னா அதுவும் இன்ஃபினிட்டி தான். 3/0னா அதுவும் இன்ஃபினிட்டி தான். இப்போ மேக்ஸில் ஈக்விட்டிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அதன்படி 1/0வும் இன்ஃபினிட்டி, 2/0வும் இன்ஃபினிட்டினா ஈக்விட்டி படி 1 = 2 அது கம்ப்ளீட் மேத்தமெட்டிக்ஸே உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அமையும். ஸோ விச் மீன்ஸ் 1/0ங்கிறது இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அன்டிஃபைன்டு தான். 1/0 இஸ் நாட் இன்ஃபினிட்டி. அதுக்குன்னு ஒரு வேல்யூவே கிடையாது. இட் இஸ் அன்டிஃபைன்டு. சரி, அப்போ 0வா மற்ற ஏதாவது நம்பர்ஸால் டிவைட் பண்ண முடியுமா? 0/1 அதுக்கு என்ன ஆன்சர்? அதுக்கான ஆன்சர் 0 தாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், டிவிஷனோட கான்செப்ட் படி மேலே இருக்க நம்பரை கீழே இருக்க நம்பரை வச்சு மைனஸ் பண்ணி நீங்கள் 0 கொண்டு வர வைக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பரை மேலே இருக்க நம்பரோட நீங்கள் மைனஸ் பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே 0 தான் இருக்குது. ஸோ அந்த 0 தூக்கி தான் நீங்கள் ஆன்சராக போட போகிறீங்க. நம்மளுடைய குறிக்கோள் 0 வர வைக்கிறது தான். ஆல்ரெடி அங்கே 0 இருக்க அந்த சமயத்தில் நீங்கள் எதுவுமே மைனஸ் பண்ணவே இல்லைனா அதுக்கான ஆன்சர் 0 தானே. ஒரு தடவை மைனஸ் பண்ணிங்கன்னா 1ன்னு போடுவீங்க, 2 தடவை மைனஸ் பண்ணிங்கன்னா 2ன்னு போடுவீங்க. இங்கே நீங்கள் கீழே இருக்க நம்பரை வச்சு மேலே இருக்க நம்பரை மைனஸே பண்ணலையே. ஆல்ரெடி அந்த இடத்துல 0 தான் இருக்க அந்த காரணத்தினால 0/any number is 0. ஏன்னா நமக்கு வர வேண்டிய ஆன்சரே 0 தான். அது அந்த நியூமினேட்டரில் இருக்க அந்த சமயத்தில் அதுக்கான பதில் எப்போதுமே 0வாக தான் இருக்கும். ஸோ 0/any number is 0. இப்போது நான் முன்னாடி சொன்ன 1/0யும் 0/1யும் ஒன்றா சேர்த்து பார்ப்போமா? 0/0 என்ன பதிலாக வரும்னு நினைக்கிறீங்க? இன்ஃபினிட்டியா, அன்டிஃபைண்டா, 1 or 2? இதுக்கு சரியான பதில் 2148. என்ன ப்ரோ, சம்மந்தமே இல்லாமல் 4810 எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கு சரியான பதில் 8484 தான். இல்லை 4,80,000. சே 10 லட்சம் வச்சுக்கலாமே. என்ன நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க? என்ன தான் பதில்? 0/0க்கு என்ன தான் பதில் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா நம்பருமே பதில் அமையும். ஏன்னா அகெயின் டிவிஷன் கான்செப்ட் படி கீழே இருக்க நம்பரை மேலே இருக்க நம்பரோட நீங்கள் மைனஸ் பண்ணி ஆன்சர் 0 வரை வைக்கணும். ஸோ 0 - 0வும் 0 தான், 0 - 0 - 0வும் 0 தான். 0 - 0ன்னு சொல்லி நீங்கள் இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் ஜீரோஸ் போட்டாலும் அதுக்கான பதில் 0 தான். நீங்கள் 0 - 0ன்னு சொல்லி 2000 அமௌண்ட் ஆஃப் 0 போட்டாலும் அதுக்கான பதில் 0 தான். ஸோ 0/0க்கு நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் அந்த பதில் கரெக்டாக தான் இருக்கும். பட் அதுக்காக நீங்கள் ஒரு நம்பரை போட்டு இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் இன்டிட்டர்மினட். ஏன்னா எந்த நம்பர் போட்டாலும் அதுக்கான பதில் கரெக்டாக வர அந்த சமயத்தில் இதுக்கு இதுதான் பதிலுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுக்கும் நீங்கள் அன்டிஃபைண்டுன்னு சொல்லலாம், அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா 0/0க்கு இப்போ வரைக்கும் என்ன பதிலுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியல. பட் நீங்கள் எந்த பதில் போட்டாலும் அதுக்கு கரெக்டாக வர அந்த சமயத்தில் இட் இஸ் ஆல்சோ அன்டிஃபைன்ட். ஸோ 0/0 இஸ் ஆல்சோ அன்டிஃபைன்ட். எக்ஸாமில் எனக்கு 0/0 ஆன்சர் வந்துருச்சு, அதை வச்சு நான் மனப்பாடம் பண்ண ஆன்சரை போட்டு பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 0/0 வந்தாலே நீங்கள் அன்டிஃபைன்ட் ஆர் இன்டிட்டர்மினட் தான் போடணும். இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணவா? ஃபேக்டோரியல்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ 5 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 × 5, அதாவது 5 வரைக்கும் இருக்க எல்லா நம்பருமே மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ 5 × 4 × 3 × 2 × 1 120. அதுவே 4 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 which is 24. 3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 6. 2 ஃபேக்டோரியல்னா 1 × 2 2. 1 ஃபேக்டோரியல்னா 1 × 1 1. அப்போ 0 ஃபேக்டோரியல்னா ஆன்சர் 0 நீங்கள் நினைப்பீங்க, பட் அதுவும் 1 தான். எப்படா ஃபேக்டோரியல்ஸ்னால் அதோடைய அட்ஜசன்ட் ஃபேக்டோரியல் டிவைடட் பை அட்ஜசன்ட் நம்பர் தான் டெக்னிக்கலாக அதோடைய கான்செப்ட். ஸோ விச் மீன்ஸ் லைக் இப்போ 3 ஃபேக்டோரியல் நான் போடும்போது அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் பை 4 அப்படிங்கிற மாதிரி தான் வரும். 4 ஃபேக்டோரியல்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 24 டிவைடட் பை 4ங்கிறது 6. ஸோ 3 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து 6. 2 ஃபேக்டோரியல்னா 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3, அதாவது 6/3 ஆன்சர் 2. 1 ஃபேக்டோரியல்ங்கிறது 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2, ஸோ ஆன்சர் 1. அதுவே 0 ஃபேக்டோரியல்ங்கிறது 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1, ஸோ விச் இஸ் ஆல்சோ 1. ஸோ 0ங்கிறது பல கன்ஃபியூஷன்ஸை நம்மள்கிட்ட கொடுத்தாலும் அந்த 0ங்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்க இன்னும் பல உண்மைகள் நம்மளுக்கு தெரிய வருங்க. சிம்பிளாக எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலும் அதில் மோஸ்ட் வேல்யூபிள் நம்பராக நான் பார்க்குறது 0 தான். யாராவது உங்களை 0ன்னு திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மற்ற இடத்துல உங்களை மோஸ்ட் வேல்யூபிள்னு சொல்கிறாங்க. மனசில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.